வெளியான 24 மணி நேரத்தில் 365 மில்லியன் பார்வைகள் பெற்று, உலக அளவில் அதிகம் பார்க்கப்பட்ட டீசர் என்ற சாதனையை மார்வெலின் டெட்பூல் வோல்வரின் டீசர் படைத்துள்ளது. புகழ்பெற்ற மார்வெல் கதாபாத்திரங்களில் ஒன்றான டெட்பூல் கதாபாத்திரத்தை அடிப்படையாகக் கொண்டு இதுவரை டெட்பூல், டெட்பூல் 2 ஆகிய படங்கள் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றன. அந்த வரிசையில் இதன் 3ஆம் பாகம் தற்போது உருவாகி வருகிறது. இப்படத்தில் எக்ஸ்-மென் படங்கள் மூலம் பிரபலமான வோல்வரின் கதாபாத்திரமும் இடம்பெற்றுள்ளதால் இப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இப்படத்துக்கு டெட்பூல் வோல்வரின் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. இப்படத்தின் டீசர் இந்திய நேரப்படி கடந்த பிப்ரவரி 12 அதிகாலை யூடியூபில் வெளியானது. இந்த நிலையில் வெளியான 24 மணி நேரத்தில் 365 மில்லியன் பார்வைகளைக் கடந்து இந்த டீசர் சாதனை பெற்றுள்ளது. மேலும் உலக அளவில் இதுவரை வெளியான டீசர்களில் 24 மணி நேரத்தில் அதிக பார்வைகளைப் பெற்ற டீசர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. IPL 2024 சீசன் இந்தியாவில்தான் நடைபெறும் என்று அதன் தலைவர் அருண் துமால் தெரிவித்துள்ளார். IPL தொடரின் 17வது சீசன் தொடங்கும் உத்தேச தேதி குறித்தும் அருண் துமால் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன்படி பெரும்பாலும் மார்ச் மாத இறுதியில் தொடங்கும் என்று அவர் உறுதிப்படுத்தினார். எனினும் இந்த ஆண்டு இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் போட்டிகள் தொடங்குவதில் இருக்கும் சிக்கல்கள் குறித்து பேசிய அருண் துமால், பொதுத்தேர்தல் தேதிகள் தேர்தல் ஆணையத்தால் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் IPL போட்டிகள் அறிவிக்கப்படும். பொதுத்தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படும் வரை நாங்கள் காத்திருப்போம். அதன் பிறகே திட்டமிடல்கள் தொடங்கும். இதற்காக இந்திய அரசுடன் இணைந்து செயல்படுவோம். எனினும் பெரும்பாலும் மார்ச் மாத இறுதியில் IPL தொடர் தொடங்க வாய்ப்புள்ளது. தேர்தல் தேதியை பொறுத்து எந்தெந்த மாநிலத்தில் போட்டிகளை நடத்துவது என்பது தீர்மானிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் அபுதாபியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயிலை திறந்து வைத்தார். அப்போது இங்கும் அயோத்தியின் மகிழ்ச்சி பரவியுள்ளதாக தெரிவித்தார். அபுதாபியில் சுவாமி நாராயண் கோயில் கட்ட 27 ஏக்கர் நிலத்தை அந்த நாட்டு அரசு வழங்கியது. கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் கோயில் கட்டுமான பணி தொடங்கியது. 700 கோடி ரூபாயில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் சுவாமி நாராயண் கோயில் இன்று திறக்கப்பட்டது. தொழில்நுட்ப உலகின் சாம்ராட்டாக இயங்கி வருகிறது கூகுள். அதன் தலைமை செயல் அதிகாரியாக இயங்கி வருகிறார் தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை. 51 வயதான அவர் படித்து வளர்ந்தது தமிழகத்தில்தான். பள்ளிப் படிப்பை தமிழகத்திலும், பட்டப்படிப்பை கரக்பூர் IITயிலும், மேற்படிப்பை அமெரிக்காவிலும் முடித்தவர். கடந்த 2004இல் கூகுள் நிறுவனத்தில் இணைந்தார். கடந்த 2015 முதல் CEO பொறுப்பை கவனித்து வருகிறார். இந்நிலையில் நேர்காணல் ஒன்றில் சுவாரஸ்ய தகவல்களை அவர் பகிர்ந்துள்ளார். ஒரே நேரத்தில் சுமார் 20 போன்களை தான் பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது பணி நிமித்தமாக இத்தனை மொபைல் போன்களை பயன்படுத்த வேண்டியிருப்பதாக குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் பொறுப்புள்ள தந்தையாக தனது பிள்ளைகளின் ஸ்கிரீன் டைமை கண்காணிப்பதும் அவசியம் என்கிறார். அது கண்டிக்கத்தக்கும் வகையில் இல்லாமல் கட்டுப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். இந்திய பாரம்பரியத்தின் ஊடாக உலகத்தை பார்ப்பதால் அது பல்வேறு வகையில் தனக்கு உதவுவதாகவும் தெரிவித்துள்ளார். பயனர்கள் ஆன்லைனில் இயங்கும் போது அவர்களது பாதுகாப்புக்கு அவர்களே பொறுப்பும் எனவும் நம்புகிறார். மேலும் மனிதகுலம் உருவாக்கிய மிக முக்கிய தொழில்நுட்பமாக செயற்கை நுண்ணறிவு இருக்குமென அவர் தெரிவித்துள்ளார். எப்படி நெருப்பும் மின்சாரமும் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்துமென அவர் தெரிவித்துள்ளார். CPSE பாடத்திட்டத்தில் 10, 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15 முதல் தொடங்கி நடைபெற உள்ளன. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் CBSE கீழ் நாடு முழுவதும் 29,009 பள்ளிகள் இயங்குகின்றன. நடப்பாண்டுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இந்த தேர்வை நாடு முழுவதும் 39 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் எழுத உள்ளனர். மாணவர்கள் தேர்வு மையத்துக்குள் காலை 10 மணிக்குள் வந்துவிட வேண்டும். மாணவர்கள் தங்கள் தேர்வு மையத்துக்கு முன்கூட்டியே செல்ல ஏதுவாக தங்களின் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்வது அவசியமாகும். அதேபோல் தேர்வு குறித்ததவறான தகவல்களை பரப்புபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று CBSE தெரிவித்துள்ளது. விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு பொதுத் தேர்வு முடிவுகள் மே முதல் வாரம் வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ரதசப்தமி விழாவை சூரிய ஜெயந்தி என்றும் பக்தர்கள் அழைக்கின்றனர். நாளை இந்த விழாவை வெகு விமரிசையாக கொண்டாட திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திட்டமிட்டுள்ளது.
இதனை மினி பிரம்மோற்சவம் என்று அழைக்கும் விதத்தில் அன்றைய தினம் திருமலையில் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து 7 வாகனங்களில் உற்சவரான மலையப்பர் மாடவீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலத்தை முன்னிட்டு நேற்று சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வை புனித வெள்ளி தினமாக கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். அதன் பின்னர் 3வது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்த தினமீஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு முன்பு வரும் 40 நாட்களையும் கிறிஸ்தவர்கள் தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். தவக்காலத்தின் முதல் நாளான சாம்பல் புதன் நேற்று அனுசரிக்கப்பட்டது. மார்வல், டிஸ்னி, நருட்டோ என்ற அனிமி உட்பட பல்வேறு காமிக் கதாபாத்திரங்கள் உலகளவில் ரசிகர்களை ஈர்த்துள்ளன. இந்நிலையில் இந்த காமிக்ஸ் ரசிகர்களுக்காக சென்னையில் முதன்முறையாக காமிக்-கான் நிகழ்வு நடத்தப்படுகிறது. கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் அடிப்படையிலான தொடர் நிகழ்ச்சியான இது சர்வதேச அளவில் பிரபலமானது. காமிக்-கான் இந்தியா அமைப்பு நடத்தும் இந்நிகழ்வு இந்தியாவில் டெல்லி, மும்பை, ஐதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் ஏற்கனவே நடைபெற்றுள்ளன. இப்போது முதன்முறையாக சென்னையில் நடைபெறுகிறது. வரும் 17, 18ஆம் தேதிகளில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடக்கும் இந்நிகழ்வில் சர்வதேச காமிக் ஓவியர்களான பேரண்ட் மற்றும் ஜான் லேமேன் ஆகியோரின் படைப்புகள் காட்சிப்படுத்த இருக்கின்றன. அதுமட்டுமல்லாமல் நருட்டோ அனிமிக்கு குரல் கொடுத்த கலைஞர்களும் இதில் பங்கு பெறுகின்றனர். இந்நிகழ்ச்சியின் முதல் நாளில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொள்கிறார். அவர் டிசி ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 5740 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 45,920 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 50 பைசா அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 76 ரூபாயாக விற்கப்படுகின்றது.